எழில் சுடர் சீரியலில் இன்றைக்கி என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். காவியா வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் வந்து அப்படியே வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. கவின் மாட்டுக்கும் நல்ல சவுண்டு வச்சு பாட்டு கேட்டுட்டு அப்படியே இந்த பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆடணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எழில் அந்த பக்கம் வழியாக வராங்க. அஞ்சலியை கூட்டிகிட்டு, என்ன டாக்டர் நீங்கள் எதுவும் பார்த்துக்க மாட்டிங்களா? ஏன் இவ்வளோ சாங்ஸ் வந்து அதிகமாக வந்து வால்யூம் வச்சு பார்க்குறாங்க? என்ன ஏதுன்னு சூப்பர்வைசர் தானே நீங்கள் பண்ணணும், நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, நானே போகிறேன்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே வந்து வராங்க நம்ம எழில். இது வந்து காவியம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க நம்ம எழில். என்ன கவின் பண்ணுற? அச்சச்சோ, காவியம் எங்கே இருக்கா? நான் மட்டும் தான் சோலோவாக மாட்டிட்டேன்னா, காவியம் வந்து எஸ்கேப் ஆகிட்டாளா? எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. டேடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வால்யூம் வந்து கம்மி பண்ணுறாங்க அந்த இடத்துல. எதுக்குடா இங்கே எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? யாரை கேட்டுறா டான்ஸ் ஆடுற? இது என்ன டான்ஸ் ஆடுற ஸ்டேஜ்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம எழில், மரியாதையாக கேபினுக்கு வா. அபியும் காவியம் எங்கடா இருக்காங்க? எனக்கு தெரியாது டேடி அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கவின் அந்த இடத்துல. உங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து தேடுறதுக்கே வந்து எனக்கு வேலையே இல்லையா? எனக்கு இதான் வேலையா அப்படின்னு சொல்லி எழில் வந்து எல்லாரையும் வந்து எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து, தம்பி இன்னமும் இந்த சாங் என் காதில் விழுவவே மாட்டேங்குது ஒரு பாட்டி வந்து பேசுகிறாங்க. உன்ன கவின் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. பாட்டி, இந்த சாங் கேட்டு எங்கள் அப்பாவே என்னை தேடி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னமும் கேட்கலன்னா எவ்வளோ வேணான்னு வச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ரிமோட்டை வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. கவின் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. டேடி என் மேலே கோவமா? என்னடா கோவமான்னு கேட்குறீங்க? கேபினில் தான்டா இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது காவியா மட்டும் குடுக்குன்னு ஓடுறாங்க. அபி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அபி வந்து கேட்கும்போது, அப்பா வந்து பார்த்துட்டாங்க, அஞ்சலியும் பார்த்துட்டாங்க, ஒரு பக்கம் காவியனையும் பார்த்துட்டாங்க, நான் தான் வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அப்பா வரத்துக்குள்ளே நம்ம திருப்பியும் கேபினுக்கு வந்து போயிடலான்னு சொல்லி அவசர அவசரமாக வேகமாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. லிஃப்ட் பட்டன் வந்து அமுக்கிடுறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த லிஃப்ட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குங்கிறது. போகாத போகாதங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம அபி. அதுக்குள்ளே லிஃப்ட் வந்து நல்லாவே மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் நேரம் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனையாகுமா? இந்த ஹேபிட் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம காவியாவுக்கு வந்து இருக்குது. இதை நமக்கு சின்னதாக வந்து சொல்கிற மாதிரி தெரியுது. ஒன்று மெயின்டெனன்ஸ் டீம் வந்து வராங்க. என்ன பாப்பா இங்கெல்லாம் வரக்கூடாது, மெயின்டெனன்ஸ் டீமில் தானே இருக்கீங்க, லிஃப்ட்டு வந்து சரியில்லைனா என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அபி வந்து. மெயின்டெனன்ஸ் பண்ணுற டீமை எதுக்கு வந்து சப்ளை வந்து கொடுத்துருக்கீங்க? நீங்கள் மெயின்டெனன்ஸ் டீம் இருந்தால் ஒர்க் பண்ணுற நேரத்தில் சப்ளை வந்து இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ளை ஆஃப் பண்ணிட்டு தானே போகணும். தேவையில்லாமல் இது மாதிரி இடியட் மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அந்த இடத்துல நம்ம அபி. சுற்றி வந்து கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு. என்ன பண்ணுன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப, என்னடா இங்கே கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழில் வந்து வராங்க. எழில் வந்தோன்னே வந்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னா, காவியா வந்து உள்ள லிஃப்ட்டில் மாட்டிட்டா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் 10 நிமிஷத்துக்கு மேலே தனியாக இருந்தானா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருவா. அழுதானா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மயக்கம் போட்டு கீழே வந்துடும், அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும், உங்களுக்கே தெரியும்ல டேடி அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ நேரம் ஆகும் இதை ரெடி பண்ண? 35 to 45 நிமிஷம் ஆகும். என்ன டேடி அவ்வளோ நேரம் ஆச்சுன்னா காம்ப்ளிகேட் ஆகிட போகுதுங்கிற மாதிரி பட்டமாயிட்டாங்க அந்த இடத்துல பாபி. ஒன்று வந்து லிஃப்ட்டை வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நான் இங்கே தான் இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொன்னேன். லிஃப்ட்டை வந்து திறந்துக்க ட்ரை பண்ணுனேன். திடீர்னு வந்து பாதி லிஃப்ட் வந்து உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிருது. அதாவது டைல்ஸ் ஓட்டுற இடத்துல இந்த 2 அடி கேப் தான் இருக்குது லிஃப்ட்டு. ஏன்னா லிஃப்ட் வந்து மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நடுவில் இருக்குது சார். இந்த 2 அடி லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் சார். அப்புறம் உயிருக்கே ஆபத்தாகிடும். உங்களுக்கு புரியும் இல்லை சார், நீங்கள் லிஃப்ட்டில் பாதியில் போகும்போது இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு என் பாப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து தடாலடியாக வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிட்டாங்க. அவங்க அப்பா வரதை வந்து பார்த்துட்டாங்க. அப்பா என்னை அடிச்சிடாதீங்கப்பா, அடிச்சிடாதீங்கப்பா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை பனிஷ் பண்ணிடாதீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கதறாங்க நம்ம காவியா. இல்லைம்மா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேம்மா, நான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றதாம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானம்மா என்னோட உசுருங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க நம்ம எழில். இருப்பினும் வெளியில் வந்து காட்டாமல் இருக்காங்க அந்த இடத்துல பாசத்தை. என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் வேதனையோடு இருக்கிறப்ப அவங்க ரொம்ப பாட்டமாகி நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு வேறு வழியே இல்லை, இந்துமதி நீ வந்தால் மட்டும் தான் உண்டுன்னு சொல்லி இந்துமதி வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிற சாங்கை வந்து நம்ம எழில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதை வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா. அவங்களும் சேர்ந்து குரசாக வந்து பாட்டு பாடி அவங்கள சமாதானப்படுத்தி லிஃப்ட்டை வந்து ஓரளவு பிரேக் பண்ணிட்டு வெளியில் வந்து காவியா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சுடர் வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துல. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இது மாதிரி அப்பாவும் பொண்ணும் உள்ளே இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் 2 பேரையும் ஆளை காணுமேங்கிற மாதிரி அவங்க பாட்டமாக இருக்கிறப்ப தான் எழில் வந்து வெளில வராங்க. அப்பன்னு பார்த்து, கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? நான் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறேன்னு சொன்னீங்களே, கேபினில் மட்டும் நீங்கள் இப்படி இருந்திருந்தீங்கன்னா என்ன? அஞ்சலி வந்து ரிசப்ஷனில் வந்து உட்காந்து எல்லாருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. கவின் என்னன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். காவியா என்னன்னா லிஃப்ட்டில் வந்து மாட்டியிருக்கா. என்னை கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க விட்றீங்களா? இன்னொரு வாட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை தொலைச்சி விடுவோம் தொலைச்சிங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. சார், நீங்கள் பாசத்தை கூட கோவமாக காட்டுறீங்க.
இப்போதைக்கு எதுவும் பேச வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சுடர் வந்து சொல்லியும் கூட எனக்கும் என் பசங்களுக்கும் 1000 இருக்கும். நீ கேர்டேக்கராக இருந்து நல்லபடியாக குழந்தைய பார்த்துக்கிற இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் தேவையில்லாமல் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, ராமையா நீங்களாவது சொல்லலாம்ல, குழந்தைங்க யாருக்குமே பயந்துருக்கு, நீங்கள் இப்போன்னு பார்த்து திட்டினீங்கன்னா அது பிரச்சனை தானே ஆகும். குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு அப்படியே காரில் கொண்டு போங்க. இனிமேட்டு இவங்க மூஞ்சிலேயே நான் முழிக்க தயாராக இல்லை. கொஞ்ச நேரம் வந்தால் கூட என் பிரச்சனை மேலே பிரச்சனை பெருசாகிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லி கோபமாக இருக்காப்புல எழில் அந்த இடத்துல. சார் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ராமையா, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ முதல்ல யார் எனக்கு அட்வைஸ் பண்ண? நானும் அம்மா இல்லாத குழந்தை தான் சார். சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ தெரியுமா சோகமாக இருந்தோம். ஆனால் எங்கள் அப்பா என்னை எப்படி தெரியுமா வளர்த்தாங்க, அம்மாங்கிற நினைவு கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப அன்பாக பாசமாக வந்து வளர்த்தாங்க. எப்படியெல்லாம் தெரியுமா பாசம் காட்டினாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது சார் அவெல்லாம் கேட்க. எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நான் வாக் வந்து போவேன். எங்கள் அப்பா இல்லாத, சிரிக்காத, சாப்பாடு ஊட்டி விடாத ஒரு நாள் கூட நீங்கள் பார்க்க முடியாது. நானே கோவப்பட்டா கூட என்னம்மா நீ இப்படி கோவப்படுறேன்னு சொல்லி செல்லமாக வந்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் கோச்சிக்கிட்டா கூட திருப்பி நான் வந்து பேசுவேன். ஆனால் உங்கள் குழந்தைங்க ஏதாவது உங்ககிட்ட பேசுகிறாங்களா, அன்பாக நடந்துக்கிறாங்களா, இல்லை அப்பா கூட வந்து தூங்கணும்னு ஆசைப்பட்றாங்களா? எனக்கே எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறப்ப, எங்கள் அம்மா போய் 15, 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் உங்கள் குழந்தைக்கு 1 வருஷம் தான் ஆச்சு. உங்கள் அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க இந்துமதியை. உங்களுக்கே வந்து நல்லாவே புரியும் இல்லை சார்? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு வாக் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களா? இல்லை உங்கள் கையால் வந்து சாப்பாடு ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்றாங்களா? எதுவுமே ஆசைப்பட மாட்டேங்கிறாங்களே! அப்பாவை கண்டாலே பயம். கொஞ்ச நேரத்தில் வந்து காவியா கூட நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக அவ்வளோ உசுரை கொடுத்து போனீங்க. ஆனால் காவியா என்ன சொன்னா? உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லை சார்? பார்த்துக்கங்க, இந்துமதி மாதிரி நீங்கள் இல்லை. ஆனா, அவங்க கேட்கறது உங்ககிட்ட